பெண்களோடும் இயேசுவின் தாய் மரியாவோடும் அவருடைய சகோதரர்களோடும் சீடர்கள் ஒரு மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான தெய்வீக திருப்பலியானது இறந்த ஆன்மாக்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மரித்த ஜார்ஜ் விஜயகுமார் அவருடைய ஆண்களை பாற்றுக்காக தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். மேலுமாக மரித்த அருள் தந்தை புஷ்பராஜ் அவருடைய ஆண்களை பாற்றுக்காக தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். இவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தபொழுது கடவுளுக்கு எதிராக மனிதருக்கு எதிராக செய்த அனைத்து பாவங்களும் கடவுள் மன்னித்து அவர்களுக்கு பேரின்ப வாழ்வளித்தருள் இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். மேலுமாக இந்த தெய்வீக திருப்பலியிலே நமது குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும் நம்மத்தில் இருக்கக்கூடிய இந்த கொடிய நோய் நம்மை விட்டு விலக வேண்டும் என்றும் தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். இந்த கல்வாரி வழியை தகுதியான முறையிலே ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகிய இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானத்தில் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் ஆண்டு இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாகும். எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்கா விழாக்களை கொண்டாடிய நாங்கள் உமது அருளானவற்றை எங்கள் வாழ்விலும் செயலிலும் கடைபிடிக்க செய்வீராக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பவுல் ரோமையில் தங்கி இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறைவசனங்கள் 16 முதல் 20 மற்றும் 30 முதல் 31. ரோமையில் தனி வீட்டில் தங்கியிருக்க பவுல் அனுமதி பெற்றுக்கொண்டார். ஆனால் படைவீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். 3 நாட்களுக்கு பின்பு பவுல் யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்கள் வந்து கூடிய பின் அவர்களை நோக்கி, சகோதரரே, நாம் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை. எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமையரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன். அவர்கள் என்னை விசாரித்த போது மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள். யூதர்கள் அதனை எதிர்த்து பேசிய போது நான் சீசரே என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்திற்குள்ளானேன். ஆனால் என் இனத்தவருக்கு எதிராக குற்றச்சாட்டு எதுவும் என்னிடம் இல்லை. இதனால்தான் நான் உங்களை கண்டு பேசுவதற்காக அழைத்தேன். இஸ்ரேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விலங்கிடப்பட்டுள்ளேன் என்றார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் அந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்துக் கொண்டிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 11. நாம் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரே நேர்மையாளர் நமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே நேர்மையாளர் நமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே நேர்மையாளர்
இறைவசனம் 4. ஆண்டவர் தம் திருக்கோவிலில் இருக்கின்றார். அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றது. அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன. அவர் விழிகள் மானிடரை சோதித்தருகின்றன. ஜெபப்பாடு. ஆண்டவரே நேர்மையாளர், உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே நேர்மையாளர், உமது திருமுகத்தை காண்பார்கள். இறைவசனங்கள் 5 மற்றும் 7. ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதித்தருகின்றார். வன்முறையில் நாட்டம் கொண்டோரை அவர் வெறுக்கின்றார். ஏனெனில் நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார். அவர் தம் திருமுகத்தை நேர்மையாளர் காண்பர். ஜெபப்பாடல். ஆண்டவரே நேர்மையாளர், உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே நேர்மையாளர், உமது திருமுகத்தை காண்பார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மகிமை. அதிகாரம் 21. இறைச்சொற்றர்கள் 20 - 25 வரை. அக்காலத்தில் பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் பொழுது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதர சகோதரிடையே பரவியது. ஆனால் இவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறினார். இந்த சீடரே இவற்றிற்கு சாட்சி. இவரே இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே மக்கு புகழ். இயேசு பிரியமானவர்கள், இன்றைய முதல் வாசகத்திலே பவுலடியார் எவ்வாறாக முப்பொழுதும் இயேசுனுடைய அந்த தனியா தாகத்திலே அவரது சிந்தனையிலே இருக்கிறார் என்பதை குறித்து காட்டுகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, பவுலடியார் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. அவர், என்னை யூதர்கள் விசாரிக்க தேவையில்லை, என்னை சீசர் விசாரிக்க வேண்டும். ஆகவே அவரை எருசலேமிலிருந்து அவரை ரோமாபுரிக்கு அழைத்து செல்கிறார்கள். அங்கே சிறையில் வைக்கிறார்கள். அங்கே ஒரு வீட்டிலே வைக்கிறார்கள். ஆனால் அவரை பார்த்து கொள்வதற்காக ஒரு காவலரை வைப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, அவர் எருசலேமிலிருந்து ரோமாபுரிக்கு செல்லக்கூடிய அந்த தருணத்திலே கப்பலிலே ஒரு பெரிய ஆபத்து ஏற்படுகிறது. அந்த ஆபத்திலிருந்து, அந்த கடலிலே இருக்கக்கூடிய அந்த விபத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பவுலை தப்புவிக்கின்றார். துன்பத்தையும் மரணத்தையும்
அவருக்கு கொடுக்காமல் அவர் வழியாக ரோமாபுரியிலே ஆண்டவருடைய அந்த வார்த்தையானது மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மக்கள் முழுவதுமாக அறிய வேண்டும் என்று ரோமையிலே பவுலடியாரை அங்கே தங்க வைப்பதை நாம் பார்க்கின்றோம். அவர் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அந்த ஒரு வாடகை வீட்டிலே தங்கியிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி பிறருக்கு எடுத்துரைக்கிறார். ஆகவே அவருடைய போதனை எவ்வாறாக இருந்தது என்று சொன்னால், மோய்சனுடைய திருச்சட்டத்தை பற்றியும், மேலுமாக ஆதாமினுடைய அந்த பாவத்தை கடவுள் எவ்வாறாக தனது சிலுவையின் வழியாக ஒழித்து நமக்கான மீட்பை கொண்டு வந்தார் என்பதை பற்றியுமே அவருடைய அந்த பிரசங்கம், மேலுமாக அவருடைய போதனை இருந்தது. அதன் நிமித்தமாக எண்ணற்ற மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் வந்தார்கள். ஆகவேதான் நாம் இன்று கூட ரோமை ஒரு தலைமை நகராக கிறிஸ்தவர்களின், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் ஒரு முக்கிய ஸ்தலமாக இருப்பதற்கு காரணமாக நாம் பார்ப்பது அன்று பவுலடியார் கொடுத்த அந்த போதனைகள், அதன் வழியாக எண்ணற்ற மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுதான். ஆகவே இது எப்படி சாத்தியம் என்று சொன்னால், எப்பொழுதுமே ஒருவர் ஒரே சிந்தனையிலே இருக்கின்ற பொழுது அவருடைய வாழ்வு அந்த சிந்தனையாகவே மாறுகின்றது. அந்த சிந்தனைக்கு அவர் வாழ்வு தருபவராக மாறுகின்றார். அவ்வாறாகத்தான் பவுலடியாருடைய வாழ்வு முழுக்க முழுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சிந்தனையை கொண்டிருந்தது. ஆகவே அவர் இயேசு கிறிஸ்துவையே வாழ்ந்தார் என்று தான் சொல்ல முடியும். ஆகவே நமது வாழ்விலும் கூட நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழுமையாக சிந்தித்துக் கொண்டே இருக்கின்ற பொழுது நம்மை அறியாமலேயே அவருடைய வார்த்தைகளை பிறரிடம் நாம் பேசுவோம். நம்மை அறியாமலேயே அவர் செய்த செயல்களை நாம் பிறருக்கு எடுத்துரைப்போம். எவ்வாறாக பவுல் ரோமாபுரியிலே செய்தாரோ அதை போல. ஆகவே அத்தகைய ஒரு ஆற்றல் கொண்டவர்களாக முப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த சிந்தனையிலே வாழ்வோம். இறைவன் நம்மையும் அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாற்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் அது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்புனித அருளடையாளங்களை கொண்டாட பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பாக விளங்கும் தூய ஆவியார் இறங்கி வருவதால் அவரே எங்கள் மனங்களை தயார் செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர், வானதுதர் வியப்புற வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகிற்கு தீர்ப்பிடுகிறவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகி செல்வதற்காக அன்று,
மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற அவ்விடத்திற்கு அவர் தம் உறுப்புகளாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கை கொள்வதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் ஒரு மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்த அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருதை எழுதிய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீன்பிடிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாகிய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடலின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசம்மாள், புனித அல்ஃபோன்ஸ் அம்மாள், கோடியர் புனித அந்தோனியார், புனித ஜான் மரிய வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து பரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்று வாழும் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படித்த அன்பின் ஜெபத்தை பக்தியாக இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். முதலிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன்.
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் தெய்வீக திருப்பலின் வழியாக நமக்கு அருளக்கூடிய அமைதி, ஒற்றுமை, சமாதானம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் ஏற்று நிலைத்திருப்பதாக. தெய்வீக திருப்பலின் வழியாக இறைவன் நமக்கு அருளக்கூடிய அமைதி, ஒற்றுமை, சமாதானத்தை, மகிழ்வை, இறையாட்சியை பற்றி எடுத்துரைக்கக்கூடிய நல்ல மனதை நாம் ஒருவர் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவன் நமது உள்ளத்தை ஆய்ந்துணர்ந்தவர் இவரே. நமக்கான ஆசிரை தருபவர் இவரே. இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மாவை குணமடை. கிறிஸ்துவின் திருவிடம் திருரத்தம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவுள்ள வாழ்வளிப்பதாக. என்னோடு உறவாடவே நேரின்றி ஒன்றில்லையே, இங்கு நேராக என் எல்லையே. ஏன் வாரும் என் இயேசுவே, என் நெஞ்ச வீட்டில் என் இன்ப பாட்டீரே. தூய ஆவியார் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாற்றிப்படுத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் கனிவுடன் எங்கள் வேண்டுதல்களை கேட்டருள்வீராக. அதனால் பழையவை அனைத்திலிருந்து புதிய மறைபொருட்களுக்கு நீர் எங்களை வழிநடத்தியது போல பழைய நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மை பெற்ற மனங்களால் நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தின் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் நற்செய்தியை பிறருக்கு பறைசாற்ற சென்று வாருங்கள். வாழ்க்கை வழி தொடர